ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2024 நான் சேமித்த தங்கம் அது எவ்வளோ, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் போன வருஷம் கோல்டு சேவ் பண்ணிங்க அவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ சேவ் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வாங்கின தங்கம் எவ்வளோன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். பெருமைக்காகவோ எதுக்காகவும் நான் காமிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் செஞ்சு நீங்களும் சேமிக்கிறதுக்காக தான் இந்த இது காயின்ஸ்லாம் நான் காட்டுறேன். மற்ற எந்த நோக்கத்துக்காகவும் நான் காட்டலை. யாரெல்லாம் சின்ன சின்ன சேவிங்ஸ் செஞ்சு எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பில்லிங் டீட்டெயில்ஸோடு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் என்றைக்கு வாங்கினேன்னா 9ஆம் தேதி மே 2024, போன வருஷம் மே மாதம் தான் நான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 6615 ரூபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 18 கேரட் 5412 ரூபா, சில்வர் ரேட் 88 ரூபாயாக இருந்துச்சு. இன்றைக்கி ரேட்டு நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 7 மாதத்தில் 7450 ரூபா கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி 15 ரூபா குறைஞ்சிருக்கு. நேற்று ரேட் வந்து 7450 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபா வந்து கூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ அதனால தான் சொல்கிறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் காசை வச்சுருக்கிறதுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. 6615 ரூபாய்க்கு நான் வாங்கினது. ஆனால் இன்னையோட ரேட் 7435 ரூபாயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு 800 ரூபா வந்து கூடியிருக்கு. இந்த 800 ரூபா கூடுறதுல எல்லோரும் கேட்பீங்க, இப்படி நம்ம கோல்டு காயின்ஸாக நம்ம வாங்குறனால நமக்கு வேஸ்டேஜ் வரும்ல, வேஸ்டேஜில் அதிகமாக காசு போகும்ல, அதனால நம்ம எதுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டிலாம் 2 தடவை பே பண்ணுற மாதிரி ஆகும்ல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்டில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து, அதான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவது நம்ம வந்து கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண தான் நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துலேயோ நம்ம விற்கிறோம்னா நமக்கு வந்து நஷ்டம்தான் ஆகும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம செய்யணும். இப்போ வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராவது நம்ம வந்து வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் போன வருஷம் வாங்கின காயின்னு. அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோன்னு வந்து சொல்கிறேன். பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து அடிக்கடி வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட முதல்ல 2 வருஷம் வச்சுருந்தா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இப்போலாம் 6 மாதம் 8 மாதம் வச்சுருந்தாலே நமக்கு ஒரு தனியில் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. 6615 ரூபா விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கினது வந்து 8 கிராம் காயின் ஒன்று, 4 கிராம் காயின் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 கிராமுக்கு வந்து 53,765 ரூபா, பிஏயோடு சேர்த்து கிராமுக்கு 100 ரூபா போட்டாங்க. அப்போ 8 கிராமுக்கு 800 ரூபா, டோட்டலாக 53,765 ரூபா. 4 கிராமுக்கு 26,905 ரூபா, ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 83,050 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே காயினை இப்போ நான் வாங்க போகிறதா இருந்தால் எப்படியும் 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். இந்த காயினை நான் எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட நான் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் தான் பண்ணுவேன். பாருங்கள், இதான் 1 பவுன் காயின் ஃப்ரெண்ட்ஸ், 8 கிராம். இது வந்து 4 கிராம். இதான் நான் வந்து 2024 சேவ் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எப்படி சேவ் பண்ணேன்னா, என் கையில் வந்து அப்போ நான் சேவிங்ஸ் பண்ணது, என்னோடய வீடியோலாம் பார்த்தா தெரியும். நானும் சேவிங்ஸ்லாம் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேவிங் மிடில் கிளாஸாக இருக்கவங்க பல்கான அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்காது. கிட்டத்தட்ட இப்போ வந்து இதே 1 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு. 83,000 ரூபாங்கும்போது இந்த 83,000 ரூபா என் கையில் இல்லை. அப்போ கோல்டு ரேட் விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது என் கையில் ஒரு 35 ரூபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், 35,000. அப்புறம் பேலன்ஸ்க்கு என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும்போது இதே மாதிரி இன்னும் 1 பவுன் காயின் இருந்துச்சு. அதை கொண்டு போய் நான் கனரா பேங்க்கில் அடகு வச்சு அந்த காசு இந்த காசையும் சேர்த்து இப்போ வந்து நான் வந்து 1.5 பவுன் வாங்குற மாதிரி என் அமௌண்ட் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து இப்போ வாங்கணும்னா எனக்கு வந்து 7,450 ரூபா, அதோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எனக்கு 1 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடும். அதனால தான் நம்ம கையில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் இருக்க காசை நம்ம இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே தங்கத்தை நான் இப்போ இந்த வருஷம் இப்போ வாங்கணும்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி
வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வாங்கியிருக்க அதே 12 கிராமுக்கு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். இப்போ ரூ. 7,450 நேத்தோட ரேட் போட்டிருந்தேன். 12 கிராமு. அதுக்கு வந்து கோல்டுக்கு மட்டும் ரூ. 89,400 வருது. ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரூ. 1,200. ஜிஎஸ்டி வந்து ரூ. 2,718. எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா மொத்தமான டோட்டல் ரேட் வந்து ரூ. 93,318. அதாவது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து ரூ. 90 போடுவாங்க. 2 காயினாக வாங்கியிருக்கனால மொத்த டோட்டல் வந்து எனக்கு ரூ. 93,408 வருங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் நான் 8 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது ரூ. 83,050. அதே இந்த வருஷம் இப்போ நான் வாங்கணும்னா ரூ. 93,408 ஜனவரி 2025 12 கிராம். இப்போ போய் இன்றைக்கி போய் நான் வாங்கினேன்னா நான் இந்த ரேட் கொடுத்து வாங்கணும். இதே போன வருஷம் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 83,050. இந்த டிஃப்ரெண்ட் வந்து எதுக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா வெறும் 8 மாதத்தில். மே மாதம் வாங்கினேன். இப்போ நமக்கு வந்து கரண்ட்டில் ஜனவரியில் இருக்கோம். அப்போ 8 மாதத்தில் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரூ. 10,000 நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. 10,358. இதில் வந்து ஜிஎஸ்டியும் இப்போ நம்ம வந்து செல் பண்ணால் கூட நமக்கு வந்து இந்த 2,000 இந்த 1,300 3000 கிட்டத்தட்ட 4,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த 93,000 நம்ம 4,000 மைனஸ் பண்ணோம்னா 89,000 கிட்ட வரும். அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் 89,000. நம்ம வாங்கின ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். 83,000 வாங்கினோம். இதில் வந்து இன்க்ளூடிங் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு 89,000 கிடைக்கும். நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000. நமக்கு 5,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் 8 மாதத்தில். நம்ம இந்த மாதிரி ஏதோ நம்ம கையில் இருக்க வந்து சின்ன சின்ன காயின்ஸ் காசை சேர்த்து நம்ம அப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.